Hello friends, welcome to Bangalore Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கோட்பெலே இல்லனா ரிங் முறுக்குன்னு கூட இத சொல்லலாம். இது கர்நாடகால ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்நாக் ஐட்டம். இதுக்கு தேவையான ingredients எல்லாம் இப்ப பார்க்கலாம். இந்த எல்லா பொருளுமே நமக்கு எப்பவுமே வீட்ல ஈஸியா அவேலபிளா இருக்கும். அடுத்ததா இதை எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல நம்ம எடுத்து வச்ச பொட்டுக்கடலையை போட்டு நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சு வச்சுக்கோங்க. அடுத்ததா அதே ஜார்ல துருவின தேங்காய், காஞ்ச மிளகாய், கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்டா அரைச்சு வச்சுக்கோங்க. அடுப்புல ஒரு pan வச்சு நம்ம எடுத்து வச்ச அரிசி மாவு, மைதா மாவு, ரவை மூணுமே போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ரொம்பலாம் சூடாகணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை, லேசா வெதுவெதுப்பா ஆனா போதும். நம்ம வறுத்த மாவை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாத்திக்கோங்க. அதுல பொட்டுக்கடலையை சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை நல்லா சூடு பண்ணி அதுல ஊத்திக்கோங்க. அதை நல்லா கலந்துட்டு நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தி சாஃப்டா மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணும். இந்த மாவுல இருந்து கொஞ்சமா எடுத்துக்கிட்டு கையில வச்சு நல்லா உருட்டி பாருங்க. வெடிப்பு இல்லாம வந்ததுன்னா நமக்கு மாவு சரியா இருக்குன்னு அர்த்தம். ஒரு சின்ன லெமன் சைஸுக்கு மாவு எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா உருட்டிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு அந்த சைஸ் வர்ற வரைக்கும் இந்த மாதிரி டிவைட் பண்ணி போர்ஷன்ஸா பிரிச்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீல வாக்குல உருட்டினீங்கன்னா நமக்கு விரலுங்களோட அழுத்தம் பதியாது. இப்படி பண்ணும்போது நமக்கு அந்த விரலோட அழுத்தம் தெரியும். அதனால நீல வாக்குல பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த விரல் அச்சத்துல தெரியாது. எல்லாமே ஒரே ஷேப்பா ரவுண்டா இருக்கும். இதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃபிங்கர்ல சுத்தி கட் பண்ணி எல்லாமே ஒரே அளவா பண்ணி வச்சுக்கோங்க. சைஸ் உங்களோட விருப்பம் தான், சின்னது பெருசு எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சுட்டு அடுத்ததா பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். அடுத்ததா அடுப்புல எண்ணெய் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற எல்லா முறுக்கையும் ஒன்னொன்னா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் மீடியம் சூடா இருக்கணும். ரொம்ப அதிகமா காஞ்சிட்டா நம்ம முறுக்க போட்டதுமே வெளிப்பக்கம்லாம் கருகிடும், உள்பக்கம் மட்டும் அப்படியே மாவா இருக்கும். இல்லைன்னா சம்டைம்ஸ் சாஃப்டா கூட இருக்கும். அதனால எண்ணெய் மீடியம் சூடா இருந்ததுன்னா நம்ம ஒன்னொன்னா போட்டு வறுத்து எடுக்கும்போது எல்லாமே ஒரே ஈவன் கலரும் வரும், பிளஸ் கிறிஸ்பியாவும் இருக்கும். உங்களுக்கு நடுவில் அடிக்கடி கலரி விட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா டார்க் ப்ரௌனா வந்ததும் எடுத்துருங்க. ஆறுன பிறகு உடைச்சி பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பா இருக்கும். நீங்க ரொம்ப சீக்கிரம் எடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். அப்படி சம்டைம்ஸ் ஆயிடுச்சுன்னா நீங்க திரும்பி ஆயில்ல போட்டு கூட ஃப்ரை பண்ணலாம். இந்த கலர் வரும்போது எடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். இப்போ கோட்பெலே சாப்பிட ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பெங்களூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை கீழே போஸ்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.